குறட்டை விடுவதால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன ஆபத்து? எப்படி தடுக்கலாம்? குறட்டை விடுற பழக்கம், குறட்டை விடுறவங்களோட உடல் அப்புறம் மன ஆரோக்கியத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா குறட்டை அவங்களோட துணை அப்புறம் உறவையும் பாதிக்கும். இதுல உடல் உறவு உட்பட தாம்பத்தியம் தொடர்பான விஷயமும் அடக்கம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. என்னோட கணவர் சத்தமா கொறட்ட விடுறத பத்தி நான் குடும்பத்தினர் அப்புறம் நண்பர்கள் கிட்ட சொல்லி கேலி பண்ணேன். ஆனா மனசளவுல அது ஆழமா என்ன பாதிச்சது? இத பத்தி என்னோட கணவர் கூட பேசினா, அவரு மனசு புண்படுவாரு அப்படின்னு நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சிங்கப்பூர சேர்ந்த 45 வயசான அருணிகா செல்வம் சொல்றாங்க. குறட்டை அப்படிங்கிறது சகஜமான ஒண்ணு அப்படின்னு அருணிகா நெனச்சிருக்காங்க. ஆனா அது அவங்களோட கணவருக்கும், தாம்பத்திய உறவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இரவுல அவங்க தூக்கத்தின் நடுவுல பல தடவ எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில எரிச்சல் உணர்வோட எந்திரிப்பாங்க அப்படின்னு அருணிகா சொல்றாங்க. கணவரோட குறட்டை சத்தத்தால அருணிகாவால ஆழ்ந்து தூங்க முடியல. ஓய்வின்மை அப்புறம் தூக்கமின்மை காரணமா வேலையில அவங்களோட செயல்திறன் பாதிக்கப்பட்டது. உங்களோட துணை குறட்டை விடுறத பார்த்து அத கண்டுக்காம விடுறது பல வீடுகள்ல நடக்குது. ஆனா குறட்டை பிரச்சனை துணை கூட இருக்கக்கூடிய உறவு அப்புறம் 2 பேரோட ஆரோக்கியத்திலயும் கடுமையான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. பொதுவா சத்தமா கொரட்ட விடுறது, தூக்கத்துல ஏற்படக்கூடிய மூச்சுத் திணறல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தூக்கக் கோளாறு கூட தொடர்புடையதா இருக்கும். இந்த நிலையில தூக்கத்தப்போ காற்றோட்டம் தடைபட்டு, சுவாசம் நின்னு மறுபடியும் தொடங்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த கோளாறு தொண்டையோட சுவர்கள தளர்வடைய செஞ்சு, சுருங்க பண்ணி, சாதாரண சுவாசத்த குறுக்கிட்டு ஆக்ஸிஜன் குறைபாட்ட ஏற்படுத்துது. இங்கிலாந்தோட ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழக மருத்துவமனையோட மருத்துவ ஆலோசகர், சுவாச நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி சத்யமூர்த்தியோட கூற்றுப்படி, தூக்கத்துல மூச்சு திணறல் அறிகுறிகள் லேசான நிலையில ஆரம்பிச்சு கடுமையான நிலை வரைக்கும் ஏற்படும். ஆனா பாதிக்கப்பட்ட நபரை இந்த பிரச்சனை படிப்படியா மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டுரும். அது மட்டும் இல்லாம சிகிச்சை கொடுக்கப்படாம இருந்தா கொரட்டை விடுறவங்க அப்புறம் அவங்களோட துணையோட உடல் அப்புறம் மன ஆரோக்கியத்தை அது பாதிக்கும். தம்பதிகளோட உடல் உறவையும் பாதிக்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறாரு. ஒருத்தர் தூங்குறப்போ இந்த அறிகுறிகள் ஏற்படுது அப்படின்னா, உரத்த சத்தத்தோட குரட்ட விடுறது, சுவாசம் தடைபட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறது, மூச்சு திணறல், குரட்டை இல்லைன்னா மூச்சு திணறல் மாதிரியான சத்தங்களை எழுப்புறது, தூக்கத்துக்கு நடுவுல அடிக்கடி எந்திரிக்கிறது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பகல் நேரத்துல சில அறிகுறிகள் ஏற்படும். தூங்கி எந்திரிச்சதும் தலைவலி, ரொம்பவுமே சோர்வா உணர்றது, கவனச்சிதறல், மோசமான நினைவாற்றல், மனசோர்வு, எரிச்சல் இல்லைன்னா மனநிலையில மாற்றங்கள் நடக்கிறது. மோசமான ஒருங்கிணைப்பு திறன், உடல் உறவுல நாட்டமில்லாம இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கூடுதலா தூக்கத்துல ஏற்படக்கூடிய மூச்சுத் திணறல் பாதிப்பு மற்ற உடல்நல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். மூச்சுத் திணறல் அப்போ ரத்த ஆக்ஸிஜன்ல அளவுகள்ல ஏற்படக்கூடிய திடீர் வீழ்ச்சி ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது பல்வேறு மருத்துவ சிக்கல்கள்ல அபாயத்தை அதிகரிக்குது. குரட்டையால ஏற்படக்கூடிய தூக்கமின்மை மன சமநிலைய குலைக்கும். இதனால ஏற்படக்கூடிய மன உளைச்சல் தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்குது. குரட்டை பழக்கம் இருக்கிறவங்கள்ல பெண்களை விட ஆண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதா சமீபத்திய கணக்கெடுப்போட புள்ளி விவரங்கள் சொல்லுது. குரட்டை பிரச்சனைக்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது திருமண உறவுக்கு மட்டுமில்ல பொருளாதார ரீதியாவும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நாளடைவுல குரட்டையால ஏற்படக்கூடிய பிற உடல்நல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய செலவும் குறையும். அதனால இது முழு குடும்பத்துக்கும் ஒட்டுமொத்த நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.